Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். கல்கியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் 3. பல்லவ தூதர்கள். பொன்னனும் வள்ளியும் தங்கள் குடிசையின் கதவை பூட்டிக்கொண்டு உறையூரை நோக்கி கிளம்பினார்கள். அவர்கள் வசித்த தோணித்துறையிலிருந்து உறையூர் மேற்கே ஒரு காத தூரத்தில் இருந்தது. அந்த காலத்தில், அதாவது சுமார் 1300 வருஷங்களுக்கு முன்பு, செந்தமிழ்நாட்டில் ரயில் பாதைகளும் ரயில் வண்டிகளும் இல்லை. மோட்டார் வண்டிகளும் தார் ரோடுகளும் இல்லை. இவையெல்லாம் அந்த நாளில் உலகில் எந்த நாட்டிலும் கிடையாது. அரசர்களும் பிரபுக்களும் குதிரைகள் மீதும் யானைகள் மீதும் ஆரோகணித்து சென்றனர். குதிரை பூட்டிய ரதங்களிலும் சென்றனர். மற்ற சாதாரண மக்கள் மாட்டு வண்டிகளில் பிரயாணம் செய்தார்கள். இந்த வாகனங்கள் எல்லாம் போவதற்காக விஸ்தாரமான சாலைகள் அமைக்கப்பட்டிருந்தன. குளிர்ந்த நிழல் தரும் மரங்கள் இருபுறமும் அடர்ந்து வளர்ந்த அழகான சாலைகளுக்கு சோழவள நாடு அந்த காலத்திலேயே பெயர் போனதாயிருந்தது. அந்த சாலைகளுக்குள்ளே காவிரி நதியின் தென்கரையோரமாக சென்ற ராஜபாட்டை மிக பிரசித்தி பெற்றிருந்தது. இந்த ராஜபாட்டை வழியாகத்தான் பொன்னனும் வள்ளியும் சோழ நாட்டின் தலைநகரமான உறையூருக்கு புறப்பட்டு சென்றார்கள். சோழ நாடு அந்த நாளில் தன்னுடைய புராதன பெருமையை இழந்து ஒரு சிற்றரசாகத்தான் இருந்தது. தெற்கே பாண்டியர்களும் வடக்கே புதிதாக பெருமை அடைந்திருந்த பல்லவர்களும் சோழ நாட்டை நெருக்கி அதன் பெருமையை குன்றச் செய்திருந்தார்கள். ஆனால் சோழ நாட்டின் வளத்தையும் வன்மையையும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த வளத்துக்கு காரணமாயிருந்த காவிரி நதியையும் அவர்களால் கொள்ளை கொண்டு போக முடியவில்லை. உறையூர் ராஜபாட்டையின் இருபுறமும் பார்த்தால் சோழ நாட்டின் நீர்வளத்தின் பெருமையை ஒருவாறு அறிந்து கொள்ளும்படி இருந்தது. ஒரு புறத்தில் கரையை முட்டி அலை மோதிக்கொண்டு கம்பீரமாக சென்ற காவிரியின் பிரவாகம், ஆற்றுக்கு அக்கறையில் நீலவானத்தை தொட்டு கொண்டிருந்த அடர்த்தியான தென்னை மரத் தோப்புகளின் காட்சி. இந்த புறம் பார்த்தாலோ கண்ணு கெட்டிய தூரம் பசுமை பசுமை பசுமைதான். கழனிகளெல்லாம் பெரும்பாலும் நடவு ஆகியிருந்தன. இளம் நெற்பயிர்கள் மரகத பச்சை நிறம் மாறி கரும்பச்சை அடைந்து கொண்டிருந்த காலம். குழு சத்தத்துடன் ஜலம் பாய்ந்து கொண்டிருந்த மடைகளில் ஒற்றைக்காலால் தவம் செய்து கொண்டிருந்த வெள்ளை நாரைகள் இளம் பயிர்களின் பசுமை நிறத்தை இன்னும் நன்றாய் எடுத்து காட்டின. நெல் வயல்களுக்கு மத்தியில் ஆங்காங்கே சில வாழை தோட்டங்களும் தென்னந்தோப்புகளும் கரும்பு கொல்லைகளும் காணப்பட்டன. இத்தகைய வளங்கொழிக்கும் அழகிய நாட்டின் அமைதியை குலைப்பதற்கு யுத்தம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. இதனால் சோழ நாட்டு குடிகளின் உள்ளம் எவ்வளவு தூரம் பரபரப்பு அடைந்திருந்தது என்பதை பொன்னனும் வள்ளியும் உறையூர் பிரயாணத்தின் போது நன்கு கண்டார்கள். பக்கத்து கழனிகளில் வேலை செய்து கொண்டிருந்த உழவர்களும் பயிர்களுக்கு களை விழுங்கிக் கொண்டிருந்த ஸ்திரீகளும் பொன்னனையும் வள்ளியையும் கண்டதும் கைவேலையை போட்டுவிட்டு ஓடோடியும் வந்தார்கள். பொன்னா, என்ன செய்தியே என்று சிலர் ஆவலுடன் கேட்டார்கள். சண்டை நிச்சயம்தானா என்று சிலர் விசாரித்தார்கள். தூதர்கள் வந்த சமாச்சாரம் ஏதாவது தெரியுமா என்று வினவினார்கள். பொன்னன் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு விதமாக பதில் சொன்னான். சண்டையை பற்றி சந்தேகம் என்ன? நமது மகாராஜா ஒரு நாளும் கப்ப கட்ட போகிறதில்ல. எல்லாரும் அவரவர்கள் வாளையும் வேலையும் தீட்டி கொண்டு வந்து சேருங்க என்று சிலரிடம் சொன்னான். வேறு சிலரிடம், எனக்கு என்ன தெரியும், உங்களுக்கு தெரிந்தது தான் எனக்கும் தெரியும் என்றான். அவர்கள், நன்றாக இருக்கிறது பொண்ணா, உனக்கு தெரியாமல் இருக்குமா? சோழ நாட்டுக்கே இப்போது முக்கிய மந்திரி நீ தானே, உனக்கு தெரியாத ராஜ ரகசியம் எது என்றார்கள். அப்போது வள்ளி அடைந்த பெருமையை சொல்லி முடியாது. ஆனால் வேறு சிலர், பொண்ணா, மகாராஜா யுத்தத்துக்கு போனால் நீயும் போவையா இல்லையா என்று கேட்டபோது வள்ளிக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்தது. அவர்களுக்கு, அது ஏன் இஷ்டமா, மகாராஜாவின் இஷ்டம் என்றான் பொன்னன். அவர்கள் போன பிறகு வள்ளியிடம், பாத்தியா வள்ளியே, நான் யுத்தத்துக்கு போகாமல் இருந்தால் நல்லா இருக்குமா? 4 பேர் சிரிக்க மாட்டாங்களா என்றான். அதற்கு வள்ளி, உன்னை யார் போக வேண்டாம்னு சொன்னாங்க? மகாராஜா உத்தரவு கொடுத்தா போ, என்னையும் அழைச்சி கொண்டு போன்னு தானே சொல்கிறேன் என்றாள். இப்படி வழியெல்லாம் பொன்னன் நின்று கேட்டவர்களுக்கு மறுமொழி சொல்லிக்கொண்டு போக வேண்டியதாயிருந்தது. உறையூர் கோட்டை வாசலை அணுகிய போது அஸ்தமிக்கும் நேரம் ஆகிவிட்டது. அவர்கள் வந்து சேர்ந்த அதே சமயத்தில் கோட்டை வாசல் திறந்தது. உள்ளிருந்து சில குதிரை வீரர்கள் வெளியே வந்து கொண்டிருந்தார்கள். முதலில் வந்த வீரன் கையில் சிங்கக்கொடியை பார்த்ததும் அவர்கள் தாம் மத்தியானம் உறையூருக்கு சென்ற பல்லவ தூதர்கள் என்பது
பொன்னனுக்கு தெரிந்துவிட்டது. இருவரும் சிறிது ஒதுங்கி நின்றார்கள். கோட்டை வாசல் தாண்டியதும் குதிரைகள் காற்றிலும் கடிய வேகத்துடன் பறக்கத் தொடங்கின. அவற்றின் கார்குழம்பின் புழுதி மறையும் வரையில் அவை சென்ற திசையே பார்த்து கொண்டிருந்து விட்டு பொன்னனும் வள்ளியும் கோட்டை வாசல் வழியாக புகுந்து சென்று நகருக்குள் பிரவேசித்தார்கள். நகரின் வீதிகளில் ஆங்காங்கே கும்பல் கும்பலாக ஜனங்கள் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு கும்பலின் ஓரத்தில் பொன்னனும் வள்ளியும் போய் நின்றனர். பல்லவ தூதர்கள் வந்தபோது ராஜசபையில் நடந்த சம்பவங்களை ஒருவன் வர்ணித்துக் கொண்டிருந்தான். ஆஹா, அந்த காட்சி நான் என்னன்னு சொல்ல போகிறேன். மகாராஜா சிங்காதனத்தில் கம்பீரமாக உட்காந்துருந்தார். இளவரசரும் மந்திரி சேனாதிபதி எல்லாரும் அவரவர் இடத்துல உட்காந்துருந்தாங்க. ஏன் எள்ளு விழுகிற சத்தம் கேட்கும். அந்த மாதிரி நிசப்த சபையில் கூடிக்கொண்டிருந்தது. தூதர்களை அழைத்து வாருங்கள்னு மகாராஜா சொன்னார். அவருடைய குரலில் எவ்வளவு வேகம் ததும்பிட்டு இன்னைக்கு. தூதர்கள் வந்தாங்க. அவர்களுடைய தலைவன் முன்னால் வந்து நின்று மகாராஜாவுக்கு வந்தனம் செலுத்தினான். தூதரே, என்ன செய்தி என்று கேட்டார். அந்த குரலின் கம்பீரத்தில் தூதன் நடுங்கி போயிட்டான். அவனுக்கு பேசவே முடியல. தடுமாட்டிட்ட திருலோக சக்கரவர்த்தி காஞ்சி மண்டலாதிபதி சத்ரு சம்ஹாரி நரசிம்மவர்ம பல்லவராயனுடைய தூதர்கள் நாங்கள் என்று அவன் ஆரம்பிக்கும் போது நம்முடைய அரண்மனை விதூஷகர்கள் குறுக்கிட்டான். தூதரே, நிறுத்தம். எந்த திருலோகத்து சக்கரவர்த்தி? அதில் சூதல பாதாளமா, இந்திரலோக, சந்திரலோக, யமலோகமா என்றான். சபையில் எல்லோரும் கொல்லென்று சிரித்தார்கள். தூதன் பாடு திண்டாட்டமாக போய்விட்டது. அவனுடைய உடம்பு நடுங்கிற்று, நான் குளறிற்று. மெதுவாக சமாளித்து கொண்டு தங்கள் பாட்டனார் காலம் முதல் ஆண்டுதோறும் கட்டி வைத்த கப்பத்தை சென்ற 6 வருஷமாக மகாராஜா கட்டவில்லையாம். அதற்கு முகாந்திரம் கேட்டு வரும்படி சக்கரவர்த்தியின் கட்டளை என்றான். ஆஹா, அப்போது நம்ம மகாராஜாவின் தோற்றத்தை பார்க்க வேணுமே. தூதரே, உங்கள் சக்கரவர்த்தி கேட்டிருக்கும் முகாந்தரத்தை போர் முன்னிலை தெரிவிப்பதாக போய் சொல்லும் என்றார். எனக்கு அப்போது உடல் சிலிர்த்து விட்டது. இவ்விதம் வர்ணித்து வந்தவன் சற்றே நிறுத்தியதும் பல பேர் ஏக காலத்தில் அப்புறம் நடந்தது என்று ஆவலுடன் கேட்டார்கள். அந்த தூதன் சற்று நேரம் திகைத்து நின்றான். பிறகு, அப்படியானால் யுத்தத்திற்கு சித்தமாகும்படி சக்கரவர்த்தி தெரிவிக்க சொன்னார்கள். இதற்குள்ளே பல்லவ சைன்யம் காஞ்சியிலிருந்து கிளம்பியிருக்கோம். போர்க்களமும் யுத்த ஆரம்பம் தினமும் நீங்களே குறிப்பிடலாம்னு தெரியப்படுத்த சொன்னாங்க என்றார். அதற்கு நம் மகாராஜா புரட்டாசி பௌர்ணமியில் வெண்ணாற்றங்கரையில் சந்திப்போம் என்று விடையளித்தார். உடனே சபையோர் அனைவரும் வெற்றிவேல் வீரவேல் வீரகர்ஜனை புரிந்தார்கள். இதை கேட்டது அந்த கும்பலில் இருந்தவர்களும் வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்கினார்கள். பொன்னனும் உரத்த குரலில் அம்மாதிரி வீர முழக்கம் செய்துவிட்டு வள்ளியை அழைத்து கொண்டு மேலே சென்றார். இதற்குள் இருட்டிவிட்டு வெண்மேகங்களால் திரையிடப்பட்டு சந்திரன் மங்களாய் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு வீதி மூலையிலும் நாட்டியிருந்த கல் தூணின் மேல் பெரிய அகல் விளக்குகள் இருந்தன. அவை ஒவ்வொன்றாக கொளுத்தப்பட்டதும் புகை விட்டு கொண்டு எரிய ஆரம்பித்தன. திடீரென்று எங்கேயோ உயரமான இடத்திலிருந்து பேரிகை முழக்கம் கேட்கத் தொடங்கியது. தம் தம் என்று அந்த கம்பீரமான சத்தம் வானவெளியில் 8 திக்கிலும் பரவி அதம் அதம் என்று பிரதித்தொனியை உண்டாக்கிற்று. உறையூரின் மண்டபங்களும் மாளிகைகளும் கோபுரங்களும் கோட்டை வாசல்களும் சேர்ந்து ஏக காலத்தில் அதம் அதம் என்று எதிரொலி செய்தன. சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த சப்தம் யுத்தம் யுத்தம் என்று கேட்கத் தொடங்கியது. இடி முழக்கம் போன்ற அந்த பேரிகை ஒலியை கேட்டதும் பொன்னனுடைய உடம்பில் மயிர் கூச்சம் உண்டாயிற்று. அவனுடைய இரத்தம் கொதித்தது. நரம்புகள் எல்லாம் புடைத்து கொண்டன. வள்ளியோ நடுங்கி போனான். என்னது இம்மாதிரி ஓசை இதுவரை நான் கேட்டதே இல்லை என்றான். யுத்த பேரிகை வழங்குது என்றான் பொன்னன். அவனுடைய குரலை கேட்டு திடுக்கிட்ட வள்ளி, ஐயோ உனக்கு என்ன என்று கேட்டான். ஒன்றுமில்லை வள்ளி, எனக்கு ஒன்றுமில்லை என்றான் பொன்னன். சற்று பொறுத்து, வள்ளி, யுத்தத்துக்கு நான் கட்டாயம் போக வேணும் என்றான். அத்தியாயம் 4 பாட்டனும் பேத்தியும். உறையூர் கம்மாள தெருவில் உள்ள ஒரு வீட்டு வாசலில் வந்து பொன்னனும் வள்ளியும் நின்றார்கள். கதவு சாத்தியிருந்தது. தாத்தா என்று வள்ளி கூப்பிட்டான். சற்று நேரத்துக்கெல்லாம் கதவு திறந்தது. திறந்தவன் ஒரு கிழவன். வா வள்ளி, வாருங்க மாப்பிள்ள என்று அவன் வந்தவர்களை வரவேற்றான். பிறகு வீட்டுக்குள்ளே நோக்கி, கிழவி இங்கே வா, யார் வந்திருக்கா பாரு என்றான். 3 பேரும் வீட்டுக்குள் போனார்கள். யார் வந்திருக்குது என்று கேட்டுக்கொண்டே அங்கு வந்த கிழவி வள்ளியையும் பொன்னனையும் பார்த்து பல்லில்லாத வாயினால் புன்னகை புரிந்து தன் மகிழ்ச்சியை தெரிவித்தாள். வள்ளியை கட்டிக்கொண்டு, சுகமாக இருக்கியா கண்ணே, அவர் சுகமாக இருக்காரா என்று கேட்டாள். பொன்னன், தாத்தா உங்கள் பேத்தியை கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டேன், நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் என்றான். வந்ததும் வராததுமா எங்கே போகிற என்று கிழவன் கேட்டான். மகாராஜாவை பார்க்க போகிறேன் என்றான் பொன்னன். மகாராஜா இப்போது அரண்மனையில் இல்லை,
மலைக்கு போயிருக்காரு, இங்கே வா காட்டுறேன் என்று கிழவன் அவர்களை வீட்டு முற்றத்துக்கு அழைத்து போனான். முற்றத்திலிருந்து அவன் காட்டிய திக்கை எல்லோரும் பார்த்தார்கள். உச்சி பிள்ளையார் கோயில் தீபம் தெரிந்தது. அங்கிருந்து தீவர்த்திகளுடன் சிலர் இறங்கி வருவது தெரிந்தது. இறங்கி வந்த தீவர்த்திகள் வழியில் ஓரிடத்தில் நிறுத்தி சிறிது நின்றன. அங்கே நின்று என்ன பார்க்குறாங்க என்று வள்ளி கேட்டான். மகேந்திர சக்கரவர்த்தி சிலை அங்கே இருக்கு, மகாராஜா இளவரசருக்கு அதை காட்டுறாருன்னு தோணுது என்றான் கிழவன். அவங்க தான் இறங்கி வர்றாங்க தாத்தா, நான் அரண்மனை வாசலுக்கு போகிறேன், ராத்திரி மகாராஜா எப்படி நான் பார்த்துடணும் என்று சொல்லிக்கொண்டே பொன்னன் வெளிக்கிளம்பினான். கிழவன் அவனோடு வாசல் வரை வந்து ரகசியம் பேசும் குரல், பொன்னா ஒரு முக்கியமான சமாச்சாரம் மகாராஜான்னு தெரிவிக்கணும், மாரப்ப பூபதி விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு, அதை அந்தரங்கமாக அவனிடம் சொல்லணும் என்றான். மாரப்ப பூபதியை பற்றி என்ன என்று பொன்னன் கேட்டான். அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், மகாராஜாவின் காதில் எப்படியாவது இந்த செய்தியை போட்டுரு என்றான் கிழவன். கிழவி விருந்தாளிகளுக்கு சமையல் செய்வதற்காக உள்ளே போனால் பாட்டனும் பேத்தியும் முற்றத்தில் உட்கார்ந்தார்கள். திடீரென்று வள்ளி, ஐயோ தாத்தா இதெல்லாம் என்ன என்று கேட்டான். முற்றத்தில் ஒரு பக்கத்தில் கொலைக்களம் இருந்தது. அதன் அருகில் கத்திகளும் வாள்களும் வேல்களும் அடுக்கி இருந்தன. அவற்றை பார்த்துவிட்டு தான் வள்ளி அந்த வித கூச்சல் போட்டான். என்னவா வாழும் வேலும் சூழலும் தான், நீ எங்கே பார்த்துருக்க போகிற முன்காலத்தில்? இதெல்லாம் என்னத்துக்கு தாத்தா? என்னத்துக்காகவா? கோயிலில் வைத்த தூப தீபம் காட்டி கன்னத்தில் போட்டுக்கொள்வதற்காகத்தான். கேள்வியை பாரு கேள்வியை, தேங்காய் கொலை சாப்பிட்றது போல் எதிராளிகளின் தலைகளை வெட்டி சாப்பிடுவதும் வாள், பகைவர்களின் வயிற்றை கிழித்து குடலை எடுத்து மலையாய் போட்டுக்கொள்வதற்கு பேர் வேல், தெரிந்ததா? ஐயோ பயமாக இருக்குதே என்று வள்ளி கூறினான். இன்னும் கொஞ்ச நாள் போனால் இந்த நாட்டு ஆண் பிள்ளைகளை கூட என்ன போலவே தான் ஆயிடுவாங்க. வாளையும் வேலையும் கொண்டு என்ன செய்கிறது என்று கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். வள்ளி இந்த கேளு, என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் காலங்களில் எல்லாம் எப்படி தெரியுமா? அப்போது கொல்லுப்பட்டகரில் எல்லாம் வாளும் வேலும் சூலமும் செய்த ஒன்றமாக இருப்பாங்களாம். ஒவ்வொரு பட்டணத்திலும் கம்மாள தெரு தான் எப்போதுமே ஜெயின் இருக்குமா. ராஜாக்களும் ராஜகுமாரங்களும் சேனாதிபதிகளும் கம்மாளனை தேடி வந்து கொண்டிருப்பார்கள். என் அப்பன் காலத்திலே இதெல்லாம் போய்விட்டது. வாழைக்கொள்ள அறிவாளர்களும் வண்டிக்கு கடையாணிகளும் வண்டி மாட்டுக்கு தார்குச்சிகளும் செய்து கம்மாளன் வயிறு வளர்க்கும்படி ஆகிவிட்டது. என் வயதில் இப்போது தான் நான் வாழையும் வேலையும் கண்ணால் பார்க்குறேன். ஆஹா, இந்த கைகளில் மட்டும் முன்ன போல வலிவிருந்தா 20 வருஷத்துக்கு முன்னால் இந்த யுத்தம் வந்துருக்கக்கூடாதா? சரியாக போச்சு தாத்தா, இவருக்கு நீ புத்தி செல்ல திருப்புவேன்னு என்னெல்லாம பார்த்தோம், யுத்தத்துக்கு போகணுன்னு இவர் ஓயாமல் சொல்லிகிட்டு இருக்கார. பொண்ணா எங்கே யுத்தத்துக்கு போக போகிறான் வள்ளி? பொண்ணனாவது உன்னை விட்டு போக போகிறதாவது. துடுப்பு பிடித்த கையை வாழை பிடிக்குமா? பெண் மோகம் கொண்டவனுக்கு சண்டை போனவானா? அப்படின்னு சொல்ல வேண்டும் தாத்தா. இவர் போகணும்னு துடிச்சிட்ருக்காரு. மகாராஜா தான் வரக்கூடாதுங்கிறாரு. இளவரசருக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டும்னு இவர் இருக்கணுமா? ஆடாடா, உன்னுடைய அப்பனும் சித்தாப்பமாரும் மட்டும் இப்போது இருந்தால் ஒவ்வொருவன் கையிலையும் ஒரு வாழையும் வேலையும் கொடுத்து நான் அனுப்ப மாட்டேனா? எல்லாரையும் ஒரே நாளில் காவிரியம் பலி கொண்டு விடுமா என்று சொல்லிக்கொண்டே கிழவன் பெருமூச்சு விட்டான். வள்ளிக்கத்தை பயங்கரமான சம்பவம் ஞாபகம் வந்தது. 4 வருஷங்களுக்கு முன்பு கிழவனையும் கிழவியையும் தவிர குடும்பத்தார் அனைவரும் ஆற்றுக்கு அக்கறையில் நடந்த ஒரு கல்யாணத்துக்காக படகில் ஏறி போய்கொண்டிருந்தார்கள். நடு ஆற்றில் திடீரென்று ஒரு சூறாவளி காற்று அடித்தது. படகு கவிழ்ந்து விட்டது. அச்சமயம் கரையில் இருந்த பொன்னன் உடனே நதியில் குதித்து நீந்தி போய் தண்ணீரில் விழுந்தவர்களை காப்பாற்ற முயன்றார். தெய்வ யத்தனத்தினால் வள்ளியை மட்டும்தான் அவனால் காப்பாற்ற முடிந்தது. மற்றவர்கள் எல்லாரும் நதிக்கு பலியானார்கள். கிழவன் மேலும் சொன்னான், என் குளத்தை விளங்க வைக்க நீ ஒருத்தி தான் இருக்க. உன் வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்துச்சா? பொண்ணு நான் கழுத்தை பிடிச்சி தள்ளுவேன், யுத்தத்துக்கு போனேன். யுத்தம் என்னத்துக்காக நடக்குது தாத்தா? அதான் புரியல என்றாள் வள்ளி. யுத்தம் என்னத்துக்காகவா? மானோன்னு ஒன்று இருக்குதே, அதுக்காகத்தான். எருது கொடிக்கு புலிக்கொடி தாழ்ந்து போகலாமா? தொண்டை நாட்டுக்கு சோழ நாடு பணிந்து போகிறதா? இந்த அவமானத்தை போக்குறதுக்காகத்தான். எருதுக்கொடி யாருடையது? இது தெரியாதவனுக்கு? எருதுக்கொடி காஞ்சி பல்லவராஜாவனுடையது. சிங்கக்குடின்னு சொல்ல? இல்லை, எருதுக்கொடி தான். நான் இன்றைக்கி பார்த்தேன் தாத்தா, தூதர்கள் கொடியில் சிங்கம்தான் போட்டிருந்தது. ஆமாம், எருதுக்கொடியை சிங்கக்கொடியை மாற்றிட்டாங்க. ஆனால் எருது
பன்றியை ஜெயித்து விட்டால் சிங்கமாயிடுமா என்றான் கிழவன். எனக்கு ஒன்றுமே புரியல தாத்தா, விவரமாக சொல்ல என்றாள் வள்ளி. சரி, அடியிலிருந்து சொல்கிறேன் கேள் என்று கிழவர் கதையை ஆரம்பித்தார். நீ பிறந்த வருஷத்தில் இது நடந்தது. அப்போது காஞ்சியில் மகேந்திர சக்கரவர்த்தி ஆண்டு கொண்டிருந்தார். அவருடைய வீர பராக்கிரமங்களை பற்றி நாடகம் பிரமாதமாக பேசிக்கொண்டிருந்த சமயம் இந்த உறையூருக்கும் அவர் ஒரு முறை வந்திருந்தார். அவர் விஜயத்தின் ஞாபகார்த்தமாக நமது மாலையில் கூட அவருடைய சிலையை அமைத்திருக்கிறது. இப்படி இருக்க சமயத்தில் வடக்கே இருந்து வாதாபியின் அரசன் புலிகேசி என்பவன் பெரிய படை திரட்டி கொண்டு தென்னாட்டின் மேல் படையெடுத்து வந்தான். சமுத்திரம் பொங்கி வருவது போல வந்த அந்த சைன்யத்துடன் யுத்த காலத்தில் நின்று போர் செய்ய மகேந்திர சக்கரவர்த்திக்கு தைரியம் வரவில்லை. காஞ்சி கோட்டைக்குள் சைன்யத்துடன் பதுங்கி கொண்டார். கோட்டையை கொஞ்ச நாள் முற்றுகையிட்டு பார்த்தான் புலிகேசி. அதில் பயனில்லை என்று கண்டு தெற்கு திக்கை நோக்கி வந்தான். நமது கொள்ளிடத்தின் அக்கறைக்கு வந்து விட்டான். அப்பா அப்போது இந்த உறையூர் பட்ட பாட்டை என்னன்னு சொல்வேன். நமது பார்த்திப மகாராஜா அப்போது பட்டத்துக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகியிருந்தது. புலிகேசியை எதிர்க்க பலமான ஆயுதங்கள் செய்து கொண்டிருந்தார். இதற்குள்ளே வடக்கே புலிகேசியின் ராஜ்யத்துக்கே ஏதோ ஆபத்து வந்து விட்டது போல் இருக்குது. புலிகேசி கொள்ளிடத்தை தாண்டவே இல்லை, திரும்ப போய்விட்டான். போகும்போது அந்த கிராதகன் அவனுடைய ராட்சச சைன்யங்களும் செய்த அட்டூழியங்களை அளவே இல்லாமல் ஊர்களை எல்லாம் சூறையாடி கொண்டு நீ வைத்து கொண்டும் போனார்களாம். என்னது, ஊர்களை எல்லாம் சூறையாடி கொண்டும் தீ வைத்து கொண்டும் போனார்களாம். அதிலிருந்து மகேந்திர சக்கரத்தினுடைய புகழ் மங்கிவிட்டது. சளுக்கரின் பன்றிக்கொடி, பல்லவரின் ரிஷப கொடி பயந்து விட்டது என்று ஜனங்கள் பேசத் தொடங்கினார்கள். இந்த அவமானத்துக்கு பிறகு மகேந்திர சக்கரவர்த்தி அதிக நாள் உயிரோடு இருக்கவில்லை. அவருக்கு பிறகு நரசிம்ம சக்கரவர்த்தி பட்டத்துக்கு வந்தார். இவர் பட்டத்துக்கு வந்ததிலிருந்து புலிகேசியை பழிக்கு பழி வாங்கி பல்லவ குலத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்க வேணும் ஆயத்தங்கள் செய்து வந்தார். கடைசியில் 6 வருஷங்களுக்கு முன்பு ஒரு பெரிய சைனியத்தை திரட்டி கொண்டு வடக்கே போனார். புலிகேசி போர்க்களத்தில் கொன்று வாதாபி நகரையும் தீ வைத்து கொளுத்தி சாம்பலாக்கிட்டு திரும்பி வந்தார். இந்த பெரிய வெற்றி ஞாபகார்த்தமாக பல்லவர்களின் ரிஷப கொடியை நரசிம்ம சக்கரவர்த்தி சிங்கக்குடியாக மாற்றிட்டார். அவர் திரும்பி வந்து இப்போது 1 மாதம் தான் ஆகிறது வள்ளி. அதுக்குள்ளே இத்தனை நேரமும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தவள், அப்பேற்பட்ட சக்கரவர்த்தியுடன் நம்ம மகாராஜா எதுக்காக யுத்தம் செய்ய போகிறார் தாத்தா? அவருடைய சிநேகமாக இருந்தால் என்ன என்று கேட்டார். அடி பைத்தியக்காரி என்று கிழவன் மறுமொழி சொல்ல ஆரம்பித்தார். அப்போது வீதியில் குதிரை வரும் சத்தம் கேட்டது. அந்த வீட்டின் வாசலிலே தான் வந்து நின்றது. வீரபத்ர ஆச்சாரி என்று யாரோ அதிகார குரலில் கூப்பிட்டார்கள். உடனே கிழவன், இந்த சண்டாள மாரப்ப பூபதி வந்துட்டான். வள்ளி, நீ அவன் கண்ணில் படக்கூடாது, சமயக்கட்டுக்குள்ளே போ, அவன் தொலைந்ததும் உன்னை கூப்பிட்றேன் என்றான். தொடரும்.